Which article is called the soul and heart of the Indian Constitution? மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் என கருதப்படும் விதி எது? ஆர்டிகல் 46 சரத்து 46, ஆர்டிகல் 42 சரத்து 42, ஆர்டிகல் 32 சரத்து 32, ஆர்டிகல் 35 சரத்து 35. ஆப்ஷன் சி ஆர்டிகல் 32 சரத்து 32. Which one is the most precious part, the soul and key to the constitution? கீழ்கண்டவற்றில் எது அரசியல் அமைப்பிற்கு மிகவும் மதிப்புமிக்க பகுதியாகவும் ஆன்மாகவும் முக்கியமாகவும் விளங்குகிறது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், பிரியாம்பிள் முகவுரை, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிகள், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி நீதித்துறை சுதந்திரம். ஆப்ஷன் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். ஆர்டிகல் 5 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் டீல்ஸ் வித். இந்திய அரசியல் சட்டத்தில் 5ஆம் சட்டப்பிரிவு எதை தொடர்பு கொண்டுள்ளது? நேச்சர் ஆஃப் இந்தியன் யூனியன், இந்திய குடியரசின் தன்மை, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் உருவாக்கும் முறை, இந்தியன் சிட்டிசன்ஷிப் இந்திய குடியுரிமை, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அரசியல் சட்ட மாற்றும் செயல்முறை. ஆப்ஷன் சி இந்தியன் சிட்டிசன்ஷிப் இந்திய குடியுரிமை. இந்தியன் சிட்டிசன்ஷிப் இஸ் அக்யூர்டு பை. இந்திய குடியுரிமை எவ்வாறு பெறலாம்? பர்த் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிறப்பு மற்றும் பதிவுறு மூலமாக, நேஷனலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டோரி இயற்கையாக மற்றும் ஏதேனும் ஒரு நிலப்பரப்பு இணைப்பு மூலமாக, ஒன்லி பை டிசன்ட் வம்சா வழியில் மட்டும். ஆல் ஆர் கரெக்ட் மேற்கூறிய அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி ஆல் ஆர் கரெக்ட் மேற்கூறிய அனைத்தும் சரி. Which one of the following articles prohibits the employment of children below the age of 14 in any factory or mine? கீழ்கண்டவற்றுள் எந்த அரசியலமைப்பு விதியின்படி 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை தொழிற்சாலை மற்றும் சுரங்க வேலைகளில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது? ஆர்டிகல் 23 சரத்து 23, ஆர்டிகல் 24 சரத்து 24, ஆர்டிகல் 21A சரத்து 21A, ஆர்டிகல் 64 சரத்து 64. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 23 சரத்து 23. Which one of the following fundamental rights is applicable only to citizens and not to foreigners? பின்வருவனவற்றுள் குடிமக்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் வெளிநாட்டவருக்கு கிடைக்கப்பெறாத உரிமை எது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்திற்கு முன் சமம், ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் ஆரம்ப கல்விக்கான உரிமை, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபைர்ஸ் சமய நிகழ்வுகளை மேலாளும் சுதந்திரம், ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் சிறுபான்மையினருக்கு உரிமை. ஆப்ஷன் டி ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் சிறுபான்மையினருக்கான உரிமை. Which of the following provisions came into force even before the commencement of the Constitution of India? பின்வரும் அம்சங்களின் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பிருந்தே செயல்பாட்டிற்கு வந்தது எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், சிட்டிசன்ஷிப் குடியுரிமை, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிகள், அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு திருத்தங்கள். ஆப்ஷன் பி சிட்டிசன்ஷிப் குடியுரிமை. In which of the following years Goa joined Indian Union? கோவா இந்திய குடியரசில் இணைக்கப்பட்ட வருடம் எது? 1956, 1956, 1959, 1959, 1961, 1961, 1962, 1962. ஆப்ஷன் சி 1961 1961.
Which among the following is related to the features of the Constitution of India? கீழே உள்ளவைகளில் எது இந்திய அரசியல் சட்டத்தின் சிறப்பு அம்சங்களாக கூறப்படுகின்றது? பிரசிடென்டியல், யூனிட்டரி அண்ட் டூ பார்ட்டி சிஸ்டம், அதிபர் முறை அரசு, ஒற்றையாட்சி மற்றும் இருகட்சி முறை, பார்லிமெண்டரி, யூனிட்டரி அண்ட் டூ பார்ட்டி சிஸ்டம், பாராளுமன்ற, ஒற்றையாட்சி மற்றும் இருகட்சி முறை, பார்லிமெண்டரி, ஃபெடரல் அண்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம், பாராளுமன்ற, கூட்டாட்சி மற்றும் பலகட்சி முறை, பார்லிமெண்டரி, யூனிட்டரி அண்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம், பாராளுமன்ற, ஒற்றையாட்சி மற்றும் பலகட்சி முறை. ஆப்ஷன் சி, பார்லிமெண்டரி, ஃபெடரல் அண்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம், பாராளுமன்ற, கூட்டாட்சி மற்றும் பலகட்சி முறை. In which of the following years Citizenship Act was not amended? பின்வருவனவற்றுள் குடியுரிமை தொடர்பான திருத்தச் சட்டம் இயற்றப்படாத ஆண்டு 1955 1955, 1976 1976, 1986 1986, 1992 1992. ஆப்ஷன் பி, 1976 1976.